நம்ம திருச்சியில் ஈவினிங் 7 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுற இந்த ஃபுட் ட்ரக்கில் தோசை வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். அதுலேயே முக்கியமாக நீங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ராணுவ வீரராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இங்கே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உங்ககிட்ட காசே வாங்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தரமான ஸ்பாட்டை தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அது எந்த இடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திருச்சி டு தஞ்சாவூர் மெயின் ரோடு காட்டூர் மஞ்சத்தட்டல் பாலத்துக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற திருமுருகன் இட்லி கடைங்கிற இந்த ஸ்பாட்டை தான் நான் ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேன். இவங்க கிட்ட வடிவேல் ஊத்தாப்பத்தில் ஆரம்பித்து மைசூர் மசால் தோசை, பூண்டு பொடி தோசை, பட்டர் தோசை, சாக்லேட் தோசை, ஏன் நிலா தோசை கூட இவங்க கிட்ட கிடைக்குங்க. இவங்க ரிச்சான மசாலா, ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால இவங்க ப்ரிப்பேர் பண்ணி தர ஒவ்வொரு தோசையுமே ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபுட் ட்ரக் சண்டே மட்டும் லீவுங்க. மற்ற நாள்லாம் ஈவினிங் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். முக்கியமாக இங்கே இவ்வளோ கும்பல் வரதுக்கு காரணம் இவங்களோட டேஸ்ட்டு தாங்க. ஏன்னா ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதோட ஈவினிங் வேலை முடிச்சுட்டு போகிறவங்களாம் பார்சல் வாங்கிட்டே போகிறாங்க. வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிறது மாதிரி கேரட்டு, இட்லி பொடிலாம் நல்லா பரபரன்னு தூவி 16 கரண்டி நெய்யை ஊற்றி அங்கிட்டு ஒரு திருப்பு இங்கிட்டு ஒரு திருப்புன்னு ப்ரௌன் கலரில் எடுத்து தருவாங்க பாருங்கள். நல்லா நெய் வாசம் தூக்கலாக இருக்கிற அந்த ஊத்தாப்பத்துக்கு அவங்களோட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சும்மா அம்சமாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் இவங்ககிட்ட மைசூர் மசால் தோசை வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். நல்ல காரசாரமான மசாலா ரெடி பண்ணி தோசை மேலே பரப்பி விட்டு மொறுன்னு மடித்து தந்தா ஒரு அருமையான மைசூர் மசால் தோசை ரெடி. அதுக்கும் அவங்களோட சட்னி சாம்பாருக்கும் காம்பினேஷன் சும்மா தாறுமாறாக இருக்கும். இவ்வளோ தூரம் காரசாரமாக சாப்பிட்டதுக்கப்புறம் என்னைய மாதிரி கடைசியாக ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட சாக்லேட் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். முருகலாக தோசை போட்டு அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றி கொடுப்பாங்க பாருங்கள். சாப்பிட்றப்ப சாக்லேட் வேஃபில் சாப்பிட்றது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் இங்கே ட்ரை பண்ண ஒவ்வொன்றுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தாலும் எனக்கு இங்கே ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வடிவேல் தோசை தாங்க. நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சொல்கிறது சொல்லிட்டேன். வரட்டா.